ஹலோ சகோஸ்! இன்னைக்கு டேவ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலான்னு மந்திரம் சொல்லிட்டு, நம்ம வளர்ப்பு ஜீவன்களுக்கெல்லாம் நீர் ஊத்திட்டு, நம்ம ஸ்பைடர் ஸ்பாட்ல உட்காந்து தேநீர் குடிச்சிட்டு இருந்தோம். அப்படி குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு பூமிய குடஞ்சு தண்ணிய உறிஞ்சிற ஒரு ராட்சசன பார்த்தோம். நம்ம சீமான் அண்ணன் மாரி "பூமி தாய புண்படுத்தி நீர் எடுக்கிறீங்களாடா?" அப்படின்னு கேட்கணும்னு ஆசை தான். ஆனா என்ன பண்றது? நீர் பற்றாக்குறை. இப்படி தான் எடுக்க வேண்டியிருக்கு. சரி, இன்னைக்கான ஆசனா மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம லிட்டில் பிரின்சஸ் யூடியூப் ட்ரெண்ட பார்த்துட்டு, "இந்த மாரி பண்ணலாம்ப்பா" அப்படின்னு சொல்லி வந்து நின்னுட்டா. சரி, அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 4 சுத்து சுத்தி வச்சாச்சு. நமக்கு தலையே சுத்திருச்சு. நம்ம தனிமையில இனிமை காண்ற இன்னொரு பிளேஸ் தான் நம்மளோட மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் பீஸா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, அதுக்குள்ள ரேட் ரேஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரி, உடனே குளிச்சுட்டு சூரியனுக்கு ஒரு வணக்கத்த போட்டு, நேத்து வச்ச சாம்பார் சட்னிய நம்ம தமிழ் அமெரிக்க சகோஸ் மாரி சூடு பண்ணி சாப்பிட உட்காந்தாச்சு. சரி, சாப்பிட்டுட்டு நம்ம கருப்பனை எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா, நம்ம டோலிக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள். அதனால லார்ட் பெருமாள்ட்ட ஒரு வேண்டுதல போட்டு, நம்ம குகைக்கு அடிச்சு புடிச்சு கிளம்பி வந்தாச்சு. மார்னிங்கே கேமரா மாட்டுறதுக்கு ஒரு வீடு சைட் விசிட்டு அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த வீட்டோட கார்னரில் ஒரு தேநீர் கடை. அந்த கடையில் நம்ம சகோஸ் எல்லாமே டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம டீ கிரேவிங்ஸை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி நம்ம வாய வச்சுட்டு கம்முன்னு இருந்துட்டோம். நம்ம ரிட்டன் ஆஃபீஸ் வந்து பார்த்தா புதுசாக ஒரு ஈவி ஆட்டோ வாங்கி வச்சுருந்தாங்க. அதை நம்ம சும்மா விடுவோமா? ஜிடி வைசிட்டி லேண்ட்ஸ் மாதிரி ஒரு ரைடு அதை ஓட்டி பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் ஒரு ப்ராடக்ட் ப்ரோமோ ஷூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கண்டென்ட் எழுதி பேசி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தப்போ தான் திடீர்னு ஹரியன்ட்டு ஒரு அழைப்பு வந்துச்சு. ஒரு வண்டி ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, போய் பார்க்கலான்னு பார்த்தா பிளாக் கலர் யூனிகார்ன் குதிரையை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வேலை செய்கிறத பாராட்டி நம்ம ஆஃபீஸ்லேருந்து நமக்காக இந்த யூனிகார்னை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இனிமேல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. சரி, சிறப்பான செய்கைதான்னு சொல்லி அந்த யூனிகார்னை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போட்டாச்சு. சரி, இன்றைக்கி நம்ம டோலியோட பர்த்டேக்கு சீக்கிரம் பர்மிஷன் கேட்டு வந்துட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் ஷாப்பில் போய் ஹெல்மெட் தேடிட்டு இருந்தால் அந்த ஹெல்மெட்டுக்காரன் நம்மளே மண்டையை கழுவுறான். சரி, அடிச்சு பிடிச்சி ஏதோ பேரம் பேசி 2 ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம டோலிக்கு கேக்கெல்லாம் வெட்டி ஹெல்மெட் கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் நிம்மதியாக அடைஞ்சா. சரி, இன்றைக்கி டே முடிஞ்சுதே தூங்க போகலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு கால், கோயிலில் இருக்க சிலையை காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. சரி, அடிச்சு பிடிச்சி வண்டி எடுத்து கோயிலில் போய் பார்த்தா அங்கே இருக்கிற அம்மன் சிலையை காணோம். யாரா தூக்கிட்டு போனது அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் சிலையை தூக்கிட்டு போனால் அதே ஆள் தான் தூக்கிட்டு போயிருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தடுத்து நிறுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் சட்டை போட்டிருக்க இந்த பையன் தான். சூப்பரா தம்பி, இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்லி அவனை பாராட்டிட்டு சரி வந்ததான் வந்துட்டோம் கோயிலுக்கு, எல்லா கடவுள்கிட்டையும் ஒரு பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு இன்றைய நாள் சிறப்பாக முடியணும் அப்படின்னு வேண்டிட்டு கிளம்பியாச்சு. சரி, என்ன விட்டிங்கன்னா பேசிகிட்டே இருப்பேன் சகோஸ். சுகமாக இருங்க, சுகமாக இருக்கணும்னு நினைங்க. வருகிறேன் சகோஸ்.